ஹாய் வீவர்ஸ். ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டு எப்படி கட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இவங்களோட பஸ்ட்டு பார்த்திங்கன்னா 41, அதனால் அபோவ் பஸ்ட்டு பார்த்திங்கன்னா 38, இவங்க ஹிப்போட ரவுண்டு 32. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுக்குமே ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் வருது அபோவ் பஸ்ட்டுக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஷோல்டர் 14, ஆர்ம் ஹோல் 17, டாட் பாயிண்ட்டு 10, செஸ்ட் லென்த்து 13. பேக் நெக் பார்த்திங்கன்னா அவங்க இது வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸு. அவங்க க்ளோஸ் நெக்கை வச்சுட்டு அதுக்கு பிறகு நெட்டு வரா மாதிரி லாங் பேக் நெக் கொஞ்சம் இறக்கி கேட்டிருக்காங்க. அதனால் பேக் நெக்கு நாங்கள் 4 எடுத்துருக்கோம். ஸ்லீவ் லென்த்து 10, ரவுண்டு 11. இது நம்ம எப்படி கட் பண்ணுறோன்றதை பற்றி பார்ப்போம். இவங்களோட ஹிப்போட லென்த்து 14. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஹிப்போட லென்த்து வந்து வைக்கும் பொழுது அவங்க செஸ்ட் லென்த்து பார்க்கணுன்னு. அவங்க செஸ்ட் லென்த்து 13. அதனால் நம்ம தாராளமாக இதில் 14 வைக்கலாம். அவங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் இங்கே தைக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மெஷர்மெண்ட்டு கட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நெக்கு எக்ஸ்பெண்ட் இருக்காது. உங்களுக்கு ஃபிட்டிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் எப்பயுமே. அதனால் கவனமாக பாருங்கள். அது இல்லாத ஆர்ம் ஹோலுக்கும் அபோவ் பஸ்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது மாதிரி வரும்பொழுது அவங்களோட ஆர்ம் ஹோலை வந்து நம்ம எப்படி கரெக்டாக ஆர்ம் ஹோல் வந்து 17. இப்போ அவங்க பஸ்ட்டு பார்த்திங்கன்னா 41. அப்போ அந்த 41க்கு நம்ம வந்து ஆர்ம் ஹோலுன்றது 17 ரொம்ப சின்னது. அதை நம்ம எப்படி கட் பண்ணுறோன்றதை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். ஷோல்டர் 7. இப்போ அவங்க நெக்கு வந்து 4. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 இன்ச்சு இப்போ நகர்ந்து வருவோம், 1 தள்ளி வைப்போம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சஸ் தைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இவங்களுக்கு 6.5 தரேன். இப்போ இவங்களோட ஆர்ம் ஹோல் 17. அதுக்கு முன்னாடி எப்பயுமே என்ன பண்ணணும், பஸ்ட்டு பார்க்கணும். இப்போது அவங்களோட அபவ் பஸ்ட்டு 38. நான் என்ன பண்ணுறேன், 40 அதை எடுக்கிறேன். 40 எடுத்து இங்கே 40 நான் மார்க் பண்ணுறேன். ஓகேயா? இப்போது நெக்கும் வந்து 17 அவங்களுக்கு ஆர்ம் ஹோல். இப்போ அதே மாதிரி இங்கே 6.5 வச்சுட்டேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், 6 வச்சு பார்க்குறேன், சரியாக வருதான்னு பார்ப்போம். நமக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் கம்மியாக வருது. பதினாறு தான் நமக்கு வருது. கொஞ்சம் 1/2 இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நம்ம 6.5 நம்ம இவங்களுக்கு வச்சுருவோம். நமக்கு கரெக்டாக 17 வருது. இங்கே பாருங்கள், நம்ம கரெக்டாக 17 வருது. ஓகேங்களா? இப்போ இவங்களோட லெஃப்டோட ஆர்ம் ஹோல் 17, அவங்களுக்கு ரைட்டு 17. சம்டைம்ஸ் சில பேருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம தைக்கும் பொழுது தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஆர்ம் ஹோல் வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 17 எடுத்துறேன். இப்போ நெக்கு நமக்கு வந்து ப்ராடாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ம் ஹோல் சின்னதாக பண்ணலாம். பட் வந்து இது க்ளோஸ் நெக்குன்றதுனால நான் 17 எடுத்துறேன். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்போ இவங்க ஹிப்போட ரவுண்டு 32 டிவைடட் 8. அப்போ நமக்கு 8 வரும். இது கூட நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 9 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம 10 வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே
9.5 வச்சுருவோம். பேக் டக் பிடிக்கும் பொழுது எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக நம்ம பிடிச்சிக்கலாம். 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருவேன். எப்பயுமே இங்குத்திக்கும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வந்தாலே ஓகே தான். 32 டிவைடட் 4 அப்போ 8 வரும். நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா இங்கே 10.5 இருக்குது, 10 இருக்குது. ஆனால் நம்ம இங்கே 9.5 வச்சோம்னா தான் இந்த கிராஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கிராஸ் எடுத்தோம்னாலும் நமக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? இது உங்களுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 10 வச்சுருக்கேன், இங்கே 9.5 வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ். நம்ம பேக் டக் பிடிக்கும்பொழுது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கணும் பேக்கில். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டு டாட் பிடிப்போம் இல்லையா, அதுவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கணும். அப்போ தான் நெக்கு லூஸ் இருக்காது இவங்களுக்கு. இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் கிராஸும் எடுக்கலை. ஏன் கிராஸ் எடுக்கலைன்னா, நாங்கள் திரும்பவும் இந்த இடத்துல நெட்டு கொடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் திரும்பவும் இதை டீப் பண்ண போகிறோம். அப்போ டீப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு கிராஸ் எடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுக்குறேன். ஒரு 2.5 இன்ச்சஸ் கொடுத்து இதை நான் ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன், இதை நான் அப்படியே இந்த பேப்பரை நான் மேலே வச்சிடறேன். மேலே வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே ட்ராயிங் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கே ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சோமோ அதே மெஷர்மெண்ட்டை நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் கம்மியாக வச்சோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சஸ் சேர்த்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டேன். இது நம்ம பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சஸ் பிடிக்க கொடுப்போம் இல்லையா, அந்த இடம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம அவங்களோட பஸ்ட்டு பார்த்திங்கன்னா 41 வருது. இப்போ நம்ம அவங்களுக்கு 41 ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். மொத்தம் டோட்டல் வரணும். இப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டாட் பாயிண்ட்டு 10. இதுதான் அவங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க டாட் பாயிண்ட்டு வர இடம். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம 10 தான் வச்சோம். அப்போ ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குன்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் போயிடும். அப்போ நமக்கு பேக்கு மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.75 இருக்கும். 18.75 18.75. ஏன்னா 9.75 9.75க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுனால 1/4 இன்ச்சஸ் டோட்டலாக போயிடுச்சுன்னா நமக்கு 8.75 இருக்குது. கவனமாக பாருங்கள், அப்போ தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்டும் நமக்கு அவங்களோட டாட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 10, இங்கே 10 வந்துடும். அவங்களோட செஸ்ட் லென்த்து பார்த்திங்கன்னா 13. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பட்டி பீஸுக்காக 14 நம்ம டக் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக அங்கே 14 நான் வைக்கிறேன். 1/2 இன்ச்சஸ் சேர்த்துட்டு வைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு 10க்கு ஒரு பாயிண்ட் நமக்கு இங்கே ஜாஸ்தியாக வருது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்துடும்னா 10.25 இருக்குது டோட்டலாக. இந்த பேக் பார்த்திங்கன்னா நமக்கு 8.75 18.75 வருது. இது 10க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்தது இல்லையா, அதனால் இதை நான் டிவைட் பண்ணி இன்ட்டு பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ஃப்ரண்ட்டு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு 20.25 வருது ரெண்டு பக்கமும். இப்போ தான் இந்த டோட்டல் இந்த மெஷர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. 39 தான் நமக்கு டோட்டலாக இருக்குது. ஆனால் இப்போ அவங்களோட பஸ்டோட அளவு பார்த்திங்கன்னா 41. ஓகேங்களா? அப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைன்னா 2 இன்ச்சஸ் தேவை. இப்போ இந்த 2 இன்ச்சஸை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்களோட நெக்கு பார்த்திங்கன்னா 6.5 வைக்கிறேன். கால் இன்ச்சஸ் கொக்கிக்கு கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 3/4 இன்ச்சஸ் கொடுக்குறேன்.
இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போ இங்கே 1/4 இன்ச்சும் இங்கே 3/4 இன்ச்சும் கொடுக்கும் பொழுது ரெண்டும் சேர்த்து 1 இன்ச்சஸ் வருது. அப்போ 1 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சஸ் என்ன ஆகுது, ஆட் ஆகிடுது. இந்த மாதிரி தான் நம்ம பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மெஷர்மெண்ட்டு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இவங்களோட பஸ்ட்டு 41 அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 4.25 கொடுக்குறேன். இந்த இடத்துல இருந்து இங்கே 4.25 தரேன். இவங்களுக்கு நெக்குமே க்ளோஸ் நெக்குன்றதுனால கொஞ்சம் ப்ராடாக வந்து நம்ம டிசைன் பண்ணோம்னா தான் அழகாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு நெக்குமே 4 தரேன். டோட்டலாக 4. நம்ம ஒரு 3.5 வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 4 வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த இடம் நம்ம ப்ராட் பண்ணுறதுனால இந்த இடம் என்ன பண்ணனா இவ்வளோ இறக்கணுன்றதில் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம மேலே தூக்கிடலாம். இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ஒன்றுமே நம்ம கால்குலேஷன் பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த இடம் அகலமாகும்போது நீங்கள் இங்கேயும் நம்ம இறக்கணும்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காது. இந்த இடம் அகலமாக இருந்துச்சுன்னா இந்த நெக்கை நம்ம கொஞ்சம் மேலே தூக்கிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு 6 வச்சிட்றேன். இப்போது நம்ம டாட் பாயிண்ட்டு எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ அவங்களோட ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 32. இப்போது அவங்க ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த 13.5 நம்ம மேலே டக் பிடிக்கும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் பட்டி பீஸ் வரும். இப்போ அவங்க பட்டி பீஸ் வந்து 1.5 இன்ச்சஸை இங்கே பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சஸ் கொடுத்துறோம். அது இல்லாத நம்ம பேக் டக் போடுவோம் இல்லைங்களா, பேக் டக்கு நம்ம கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. நம்ம 30 அவங்களுக்கு 8 தான் வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 9.5 கொடுத்துருக்குறோம். அப்போ நம்ம இங்கே எவ்வளோ பிடிக்க போகிறோம்னா 3/4 இன்ச்சஸ் பிடிக்க போகிறோம். அப்போ 3/4 இன்ச்சஸ் பிடிக்க போகிறோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9 வருது நமக்கு. அப்போது 9 9 18. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் இங்கே எக்ஸஸாக நீங்கள் இன்ச்சஸ் கொடுக்கல, டைட்டாக இருக்குமான்னு கேட்குறீங்க. டைட்டாக இருக்காது. ஏன்னா நமக்கு இந்த இடம் தான் டைட்டு இருக்கும். அந்த இடத்த வந்து டாட் பாயிண்ட் பிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். அதனால இந்த இடத்துல பஸ்ட்டு வர இடத்துல டைட்டு வராது, சரியாக தான் இருக்கும். நம்ம இங்கே கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம எக்ஸஸாக துணி கொடுக்கணும். மற்ற இடம்லாம் நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காகவே போடலாம். க்ளோஸ் நெக் வராங்கன்னா அவங்களுக்கு வேணுமா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸஸாக கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னன்னா நெக்கு லூஸ் ஆகிடும். அதனால ப்ராட் நெக் வரவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. க்ளோஸ் நெக் வராங்க, ஒரு 4 வராங்க, 2 வராங்கன்னும் பொழுது தான் நம்ம இங்கே எக்ஸஸாக கொடுக்கணும். ஓகேயா. இப்போ பாருங்கள் அவங்களுக்கு அந்த பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு 18 இருக்குது. இது 2 பார்ட் இல்லைங்களா, 9 9 18 இருக்குது. ஓகேயா. இப்போது அவங்களோட மொத்த ஹிப்போட ரவுண்டு 32. இப்போ இந்த 32ல் நம்ம மைனஸ் 18. இப்போ 14. இப்போ இந்த 14 என்ன பண்ணோன்னா இந்த எதுலேருந்து நான் மைனஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல இங்கே நம்ம வருது இல்லைங்களா, இந்த பிடிக்கிறது போய் இந்த இடம் வருது இல்லையா, இதை தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த டாட் பாயிண்ட் பேக் டக்கெல்லாம் மைனஸ் பண்ணி எவ்வளோ இருக்கோ அதில் இருந்து 32 வருது இல்லைங்களா, அதை நான் மைனஸ் பண்ணுறேன். வேணும்னா கூட சப்போஸ் 32ன்றதை கூட நம்ம என்ன பண்ணலாம், 33 கூட நம்ம இங்கே வைக்கலாம். இந்த லூஸ் டைட்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸோ ஒரு 1/4 இன்ச்சஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பண்ணும்பொழுது மட்டும் கரெக்டாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஆம்புல் நிற்கும். ஏன்னா சப்போஸ் இங்கே லூஸ் வராங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு நம்ம பிடிச்சி தரலாம், இல்லை பிரித்து தரலாம். ஆனால் இந்த இடம் வரும்பொழுது மட்டும் நம்ம எப்பயுமே பர்ஃபெக்டாக தான் பண்ணணும். இப்போது 14 வருது இல்லைங்களா. இப்போ இந்த 14 நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இவங்களுக்கு 4.5 வருது. இவங்களுக்கு ஏன் இந்த பஸ்ட்டுக்கும் இந்த 32க்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னா இவங்களோட பஸ்ட்டோட அளவு 38 தான். ஆனால் அவங்க வந்து பேடு ரொம்ப ஹெவியாக போடுறதுனால தான் இப்போ நம்ம அவங்க 41 இருக்கிற அளவுக்கு பேடு போடுறாங்க. அதனால தான் நமக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம 4ஆக கணக்கெடுத்துடலாம்.
4ஆக எடுத்து 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ். அப்போ தான் அந்த பேடுக்கு சரியாக இருக்கும். நம்ம ரொம்ப பிடிச்சோம்னா நம்மளோட ஒரிஜினல் பஸ்ட்டுன்னா உங்களுக்கு உட்காந்துரும். இப்போ வந்து பேடுன்றதுனால அது வந்து ஸ்பேஸ் நம்ம கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 இன்ச்சஸை இதில் நான் மைனஸ் பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் வச்சிடுறேன். இதுவும் பார்த்துட்டு இங்கேயும் நம்ம கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் இப்படி தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நெக்கில் க்ளோஸ் நெக்கு இல்லை ப்ராட் நெக்கு போட்டிங்கன்னா கூட இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும் பொழுது நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இவங்க ஸ்லீவ் லென்த்து 10 கேட்டிருக்காங்க. 10 வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் இங்கே தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கேருந்து 10 1/2 மொத்தம் சேர்த்து 11. இப்போது இவங்களோட ஆம் ஹோல் 6 1/2 வச்சுருக்குறோம். அதில் ஆஃப் பார்த்திங்கன்னா 3 1/4. ஆனால் ஸ்லீவ் கொஞ்சம் இறக்கமாக வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 1/4 கூட வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 3 1/4 வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11. இப்போது இது அவங்களோட ஆம்கோல் 17 பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இங்கே 17 வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளியே வச்சிடலாம். ஏன்னா இவங்க வந்து ஒல்லி தான், ஆம்கோல் பெருசாக இருக்குது. அதனால் நம்ம அவங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் நான் நகர்த்தி வச்சுட்டேன். வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன், நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கையில் லூஸ்லாம் எதுவுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா லூஸாக வரும் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த இடம் மட்டும் நம்ம மைல்டாக இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம், எக்ஸஸாகவே கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல சுருக்கம் இருக்காது. பாருங்கள், நமக்கு சரியாக இருக்குது, கரெக்டாக வரும். ஓகேயா, இந்த மாதிரி நமக்கு சரியாக இருக்கணும். இப்போது இவங்களுக்கு ஒரு 1 1/2 இன்ச்சஸ் நம்ம இங்கே கொடுத்துருவோம். இதுதான் ஸ்லீவ். இதையும் கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பட்டி பார்ப்போம். பட்டி பீஸ் எடுக்கிறதுக்கு இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து செஸ்ட் லென்த் வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால 13ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு 2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். அப்போ பார்த்திங்கன்னா 14 வருது. இந்த இடத்துல 1 இன்ச்சு தான் கொடுக்குறேன். சாரி, இங்கே வந்து 2 இன்ச்சஸ் கொடுத்துறதுனால இங்கே 4, இங்கே பார்த்திங்கன்னா 4 வருது. ஓகேயா, இங்கேயும் ஒரு 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன் நான். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 7 ஒரு 10 1/4. இங்கேருந்து இங்கே நான் ஒரு 1/4 இன்ச்சஸ் எக்ஸஸாகவே கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம டர்ன் பண்ணி தைக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 1/2 கொடுத்துட்றேன். இங்கே 4
இங்கே 4.5. இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு 3.25 வருது. நம்ம அதே மாதிரி இங்கே 3.25 வச்சுட்டு இது ஒரு 3/4 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா போகிறோம். 3/4 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் அந்த மாதிரி வைக்கலாம், ரொம்ப கீழே வேண்டாம். இங்கேயுமே நம்ம ஒரு 1/4 இன்ச்சஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் ரெடி பண்ணிடணும். இது ஃப்ரண்ட்டு. இப்போ பாருங்கள், இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை. இது நான் எம்ப்ராய்டரி தான், கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி ப்ளவுஸு. இது நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நான் போடுறேன். ஃப்யூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.